Hi friends, நான் உங்க சிஏ நண்பு. வெல்கம் டு சிஏ ப்ரோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் அட்ரஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் இந்த இடத்துல சொதப்பிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபே தொலைப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி விஷயம் எக்ஸாம் ஃபியர். ஓகே, இந்த வீடியோ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ எக்ஸாம் மேலே எழுத போகிறீங்க, எய்தர் ஃபைனல், ஃபவுண்டேஷன், இன்டர்வியூ எது வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, அதை அட்ரஸ் பண்ண மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 3 விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் ஓடிட்டு இருக்கும். அதாவது எக்ஸாம் ஃபியர் ரிலேட்டட். ஓகேவா சார்? நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படித்தேன் சார். ஓகேவா? நிறைய படித்தேன். பட் அகைன் ரிவைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய மறக்குது. நானே சொல்லி பார்க்கும்போது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரீகலெக்ட் பண்ண முடியல, ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியல, நான் படித்தேன் பட் எனக்கு மண்டையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே பற்ற மாட்டேங்குது சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நான் வந்து அச்சீவ் பண்ணலான்னு பார்க்குறேன், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமே ஃபிக்ஸ் பண்ண முடியல. நான் நல்லா தான் படிக்கிறேன், பட் என்னன்னா எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பற்ற மாட்டேங்குது அப்படின்னு இருப்பீங்க. அப்படி இல்லையா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிருப்பீங்க. ஓகேவா சார்? நான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் எடுக்கும்போது எனக்கு லா மண்டையில் ஓடினே இருக்குது. நான் வந்து எஃப்ஆர் படிக்கும்போது லா ஏதாச்சும் ரீகலெக்ட் பண்ணுறேன், எனக்கு அங்கே ரீகலெக்ட் பண்ண முடியாதுன்னா எஃப்ஆர்லேருந்து நான் லாக்கு ஜம்ப் பண்ணிடுறேன் சார். நான் லா படிக்கும்போது எஃப்எம் நான் பார்க்குறேன், எஃப்எம்க்கு நான் ஜம்ப் பண்ணிடுறேன் சார். அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருப்பீங்க. எக்ஸாம் டைமில் எதோ வந்து நல்லா தான் ப்ரிப்பரேஷன் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த பதட்டத்தில் நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நான் அதெல்லாம் அட்ரஸ் பண்ண மாதிரி தான் சொல்ல போகிறேங்கன்னா, தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து மே எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். மே எக்ஸாம் இதான் உங்களுக்கு கொடுத்த டைமு. இப்போ நான் இதை எப்படி பிரிக்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகணும்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசியும் இது நமக்கு கொடுத்த டைமு முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? நான் ஒரு 5 மாதம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் வந்து 6-7 மாதம் கூட பண்ணியிருப்பீங்க. பட் ஓகே, நான் ஆவரேஜாக எடுத்திருக்கேன். நான் 5 மாதம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார், இதில் நான் ஒழுங்காகவே படிக்கல, அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா போச்சா எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஓகேவா? எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். அசியும் உங்களோட சக்ஸஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, நீங்கள் 5 மாதம் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிற எஃபர்ட். ஓகேவா? இப்போ அசியும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 டேஸ் இருக்குங்கண்ணா. ஓகேவா? நீங்கள் படிக்கிறீங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 டேஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் போய் எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இது 3மே சேர்த்தா தான் வந்து சக்ஸஸ்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த 3 பார்ட்டில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் சார். அசியும் அதுக்கப்புறம் எது இம்பார்ட்டன்னா இது செகண்ட் இம்பார்ட்டன்ட், இது தேர்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இந்த 25 நாள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒழுங்காக படிக்கல சார், அசியும் நான் வந்து 60% ஆஃப் த டைம் தான் நல்லா யூஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு 95% ஆஃப் த டைம் உங்களோட 95% எஃபிஷியன்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேவா? ராப்பகலாக படிக்கிறீங்க. தட் மீன்ஸ் அதாவது ராப்பகலாக இந்த சென்ஸ் ஒரு 13 மணி நேரம் 14 மணி நேரம் படிக்கிறீங்க. ஓகேவா? மேபி அது சில பேருக்கு ஹையாக இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 hours வந்து படிக்கிறீங்க சார். நான் என்னோட 95% நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ், உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். பட் இதுவே நான் இங்கே 95% கொடுத்துட்டேன், நான் அந்த ஒரு ஆணவத்தில் அப்படி இல்லாட்டினா எப்படி சொல்கிறது, நான் ஒரு ரிலாக்ஸேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் 60% தான் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கன்னா, உங்களோட எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரி, உங்களோட எக்ஸாமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹவர்ஸில் தான் கொடுத்தாகணும். இந்த 3 ஹவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிறது இந்த 25 டேஸில் பண்ணுற ரிவிஷனை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? தட் மீன்ஸ் நீங்கள் இந்த 3 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்கன்னு முக்கியம் இல்லை, இங்கே எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்க அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் இந்த ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்க. ஓகேவா? அசியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மாதத்தை வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஒழுங்காக படிக்காட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, உங்களோட ப்ரிப்பரேஷனில் எந்த விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இந்த ஒரு 25 டேஸு புதுசாக எதுவும் படிக்க தேவைக்கண்ணா. ஜஸ்ட் ரிவிஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை சார் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மட்டும் ஏதாச்சும் யூடியூப்பில் டப்புன்னு போயிட்டு மேரத்தான் ரிவிஷன் பார்த்துட்டு வந்துருங்க. அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான் பண்ணணும். ஓகேவா? புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. நீங்கள் ஜென்யூனாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 டேஸு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அந்த 3 ஹவர்ஸ் அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாங்கன்னா அந்த 3 ஹவர்ஸோட நிலமை, அந்த 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 டேஸில் நீங்கள் கொடுக்குற ப்ரிப்பரேஷன் தான் இருக்குது. அசியும் இந்த 5 months நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி யோசித்து ஏதாச்சும் நடக்க போதா?
போன 5 மாதம் வரப்போதா, நினைக்கிறதுனால ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சேஞ்ச் ஆக போதா, எதுவுமே இல்லை. கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் உங்களோட கண்ட்ரோலில் இல்லாத எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுருக்கேன்னா ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, கண்ட்ரோலில் இல்லை ஓகேவா. தயவு செஞ்சு எது கண்ட்ரோலில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க. என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25 நாள். ஓகே, 25 நாள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் உங்களோட லிமிட்டை கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள் ஓகேவா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் காலையில் எழுந்திரிக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிங்க. நிறைய பேர் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ஒரே இடத்துல உட்காந்து படிக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. ப்ளீஸ் லிமிட்டை புஷ் பண்ணி 1 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து படிங்க. என்னால் 8 மணி நேரத்துக்கு படிக்க முடியாது சொல்லுவீங்க. ப்ளீஸ் எப்படியாச்சும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிங்க. இந்த 25 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிமிட்டை புஷ் பண்ணிங்கன்னா there is a high chance ஈவன் வந்து நீங்கள் இந்த 5 months வேஸ்ட் பண்ணாலும் ஈஸியாக வந்து கிளிக் பண்ணலாம் ஓகேவா. எக்ஸாமினர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பரை பார்க்கும்போது உங்களோட எஃபர்ட் எதுவும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் நல்லா எஃபர்ட் போட்டிங்களா, 10 மாதம் எஃபர்ட் போட்டிங்களா, அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பார்க்க மாட்டாங்க. பியூராக வந்து பார்த்தோன்னா ஆன்சர் தான் ஓகேவா. பியூராக ஆன்சர் தான். நீங்கள் போடுற எப்படி சொல்கிறது 5 மாதம் போட்ட எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. தட் ஹேவ் நோ எப்படி சொல்கிறது ரோல் டு ப்ளே ஓகேவா. இந்த 25 days மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இந்த விதமான தாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்கள் மண்டையில் கொண்டுட்டு வந்து இந்த 25 days கொலாப்ஸ் பண்ணி வச்சிடாதீங்க ஓகேவா. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் இருக்கீங்க ஓகேவா. இன்றைக்கி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தாலும் நான் வந்து பார்த்தோன்னா ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணல, இன்றைக்கி ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் தெர் இஸ் அ ஹை சான்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் ஈஸியாக போயிட்டு எழுதிட்டு வந்துடலாம். நான் இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறேன். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நினைப்பீங்க அப்படின்னு தோணலாம். அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன். நீங்கள் May 25 எக்ஸாம் எழுதுகிற பசங்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சார் நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணேன், எனக்கும் பயமாக இருக்குது, எனக்கும் பதட்டமாக இருக்குது, எனக்கும் அதே மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு மட்டும் இருக்கிற ஃபீலிங் இல்லை, எல்லாருக்குமே இருக்கிற ஃபீலிங் தான். நீ என்ன தான் படித்து கொம்பனாக இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸாம் பயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஓகேவா. சார் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், நீங்கள் உங்களோட ஃபீலிங்கை ஜென்யூனாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். எதனாலனா மேபி நீங்கள் நிறைய பேரும் அதே மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கிறீங்க, அதே மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் போது மேபி நானும் வந்து பார்த்தோன்னா தனியாக இல்லை, என் கூட நிறைய பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஃபீலிங் தானே உங்களுக்கு ஒரு புரிய வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ளஸ் இந்த ஃபீலிங்ஸை இன்னியோட நிப்பாட்டுருங்க கண்ணா, இன்னியோட நிப்பாட்டுருங்க. யோசித்து எதுவும் ஆக போகிறதில்ல. 25 days எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் ஜஸ்ட்டு இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். மேபி உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் ஜேர்னியில் இருக்கிறாங்க, May 25 எழுதுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.